வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ஒரு சின்ன குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 442 பக்கமாக நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நேற்று நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா 442 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 446 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 446 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக அமைஞ்சிருந்தது. என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். 442க்கு மேலே ஓப்பன் பண்ண காரணத்தினால பல முறை நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, February 5 February 4 ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற சமயத்தில் 446 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் மேலே போகணுன்னா போக முடியாமல் மறுபடியும் 442 வந்து தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக 446 தொட முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக அதுக்கு மேலே போக முடியாத காரணத்தினால அதே இது ரெசிஸ்டன்ஸாக மாறி 444.25 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்திருக்கு. ஆனால் புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ண முடியல. ப்ரைஸ் க்ளோசிங் அதிகமான ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாளோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம காப்பர் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலன்னா, இன்றைக்கி காப்பரோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 444க்கு பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ளது. 444 பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. ப்ரைஸ் ஓப்பனிங்கில் கிட்டத்தட்ட பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ளது. இது வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். இந்த ரூபி டாலர் ஃபேக்ட்னால ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, சில்வர் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நம்மளோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 452. ஒவ்வொரு முறையும் ப்ரைஸ் கிளைம் பண்ண 452 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இந்த செல்லிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும், நம்ம எதிர்பார்க்குறது நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு விஷயம் நடக்கணும். காப்பர் மார்க்கெட் 442 கீழே க்ளோசிங் வரணும் அப்படின்னா உறுதிப்படுத்திடலாம் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் அடுத்த நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் மேலே நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆன காரணத்தினால அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா மறுபடியும் 442 கீழே ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் பொறுமையாக மேலே ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தொட்டுட்டு கீழே க்ளோஸ் ஆகும். ஆனால் 452 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸும் இது வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.